அவன் மேதகு பிரபாகரனை ஆதரிப்பது போல் இழிவுபடுத்தான். அவர் வெறுமனையா ஆயுதம் தாங்கிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு நீங்க சொல்றது. உண்மைங்க. அவன் பெரியாரை, நான் மீண்டும் தான் சொல்றேன், பெரியாரை எதிர்ப்பது போல் இழிவுபடுத்துறது. அது யாருக்காகன்னு தெரியும். பிரபாகர் ஏங்க இன்னொன்னுங்க, நீங்க அவனுக்கு யாரால லாபம்ன்றீங்கல்ல. சரி, இவன் ஏதத்துக்கு போயிட்டு வந்தானே, போயிட்டு அவன் என்னெல்லாம் சொன்னான்? நான் அவங்க வீட்டுக்கு போனேன், உடும்பு கறி சாப்பிட்டேன், இவங்க வீட்டுல போனேன், ஆமை கறி சாப்பிட்டேன், அங்க போனேன், நண்டு அப்படியே இருந்தது, பிளந்து பார்த்தா தான் தெரியும், உள்ள அப்படியே இருக்கும், எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. இது மிகைப்படுத்த, ஒட்டுமொத்தமா அத்தனையுமே மிகைப்படுத்தின. நான் திரும்ப சொல்றேன், அவங்க உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா, அங்க உட்காந்து சமைச்சு போட்டுக்கிறவங்களே கிடையாது. வீரஞ்செறிந்த வரலாறுகளை, அதனுடைய போராளிகளுடைய அர்ப்பணிப்பு மிக்க உயிர்கொடைகளை பத்தி என்றைக்காக நீ மேடைகளை பேசுகிறியா? சீமான் பேசினதே இல்லையா? எப்ப சீமான் வாயை திறந்தாலே அவன் இல்லைங்க, அவன் அங்க சொல்றதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஏதோ விடுதலை புலிகள் சுகபோகமா இருந்தாங்க, பெரிய பங்களா கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அங்க போனவனா விதவிதமான இத்தனை பெரிய எறா, 6 விதமான எறா சமைப்பாங்கன்னு சொல்றான். அப்ப கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது பிரபாகரனை ஆதரிப்பது போல் அவரை அவமதிப்பது.